கொடைக்கானல் ட்ரிப்பில் குட்டி குட்டி ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபுல்லாக ஷாப்பிங்னு சொல்ல முடியாது. விண்டோ ஷாப்பிங் கூட சொல்லிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கோக்கஸ் வாக் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போகும்போது தான் இந்த ஒரு ஆர்ட் கேலரியை வந்து பார்த்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. எல்லாமே உட்டன் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுலேயும் அந்த ஆர்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த 3D ஆர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த 3D ஆர்ட் எல்லாமே வந்து வுட்லே பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. பெயிண்டிங்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் கேட்கும்போது 12,500ன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம். அப்புறமா இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஷாப் வந்து டேனிஷ் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் ஜஸ்ட் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வாசல்லே வந்து அந்த கேக்டஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. உள்ளே போகும்போது உடன் ஐட்டம்ஸ் வந்து உடன் திங்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கோகனட் ஷெல்லில் பண்ண ஸ்பூன்ஸு, சின்ன ஸ்பூன்ஸு, பெரிய ஸ்பூன்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ் இது எல்லாமே வந்து வுட்டில் வந்து ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. இயரிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாக இருந்தது. அதில் என்னோடய பொண்ணு வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தா. அப்புறமா வந்து பிராஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இந்த குட்டி ஸ்பூன் 2 வாங்கினேன். அப்புறமா வந்து பிராஸில் வந்து அந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ணீங்கன்னு கேட்குறப்போ, காரைக்குடி அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வந்த முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள் தான் இதெல்லாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதை போய் பார்க்கும்போது நமக்கு அந்த காலத்துலேயே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாக வந்து பழமையான திங்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் உள்ள மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த சிம்னி விளக்கு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு திங்ஸ் பார்க்கும்போதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து உட்டன் ஸ்பைஸ் பாக்ஸு, ஜுவல்லரி பாக்ஸ், அப்புறம் இது வந்து ஸ்பெக்ஸ் ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாகவும் இருந்துச்சு அங்கே ஒன்று ஒன்றையும் பார்க்கும்போது. இது வந்து என்னென்னா கீ ஸ்டாண்டு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கீ ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காத யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து தஞ்சாவூர் பொம்மை, அப்புறம் லெதரில் பண்ண வேலெட்டு எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே உட்டன் பவுல், உட்டன் பிளேட்டு, ட்ரேஸ் எல்லாமே அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. கொடைக்கானல் வரீங்க, அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த மெயினான ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பேகு, பவுச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க. கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஜூட் பேக்கு, லஞ்ச் பேக், அப்புறம் வந்து பேம்பூ ட்ரே எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பேம்பூ ட்ரேலாம் வந்து நம்ம ஆன்லைன்லலாம் பார்க்கும்போது நிறைய ப்ரைஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ஓரளவு ரீசனபிளாகவே தான் இருந்துச்சு. சில திங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக தெரிஞ்சுது. இங்கே இருக்க கலெக்ஷன் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா உட்டன், பிராஸ் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. செராமிக் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அழகழகாக அந்த கொலுவுக்கு யூஸ் பண்ணுற பொம்மை எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த காரு, இது எல்லாமே உட்டில் பண்ண காரு. இந்த பாட்டில் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ண ஒரு பாட்டில் கலெக்ஷன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைகள்லாம் வந்து நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். அதுவுமே இங்கே இருந்துச்சு. ப்ரைஸும் ஓரளவு ரீசனபிளாகவே இருந்துச்சு.